எடுத்துக்கிறீங்கன்னு நல்லா தெரியும். குழந்தை இல்லாமல் இருக்கிறது, மாங்கல்ய பாக்கியம் கிடைக்காம போகிறது, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டு நம்ம போகிறது, இப்படி பல வகையாக இருக்குது. மனநிலை பாதிக்கப்படுறதும் அதுதானா சாமி? ஆமாம், பாதிக்கப்பட்டு ஒரு எந்த நிலையில் இருக்காது. இந்த இப்போது இவர் தான் சிதம்பரம் சாமி ஓனர் பொண்ணெல்லாம் அப்படி தான். அந்த குழந்தை பண்ணின சில காரியத்துக்கு அன்னைக்கு அருணாசலம் கூட இருந்து ஒத்து போனதுனால அவங்ககிட்ட வந்து அது உதயமாகி நீ சேர்ந்து அணுவிடாங்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. இந்த தப்புக்கு துணை போறதுன்னு சொல்லுவாங்களா சாமி, அதுவா? ஆமா, அப்ப துணை போறவங்களுக்கு தான் அதிக தண்டனையா சாமி? அது தூக்கி ஆமா அந்த இதுல வர இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ ஒரு நிகழ்வுகள் நடக்குது, ஒரு பூகம்பம் வருது, இல்லை சுனாமி வருது, அடிச்சுட்டு போகுது ஒரு ஊர் அப்படின்னா, அந்த ஊரில் 1000 பேர் இருக்கான்னு வச்சுக்கோ, 100 பேர் அல்டாச்சியம் பண்ணுறான்னு வச்சுக்கோ, அந்த 100 பேருக்கு தட்டி கேட்காத இந்த 900 பேர் ஒத்து போகிறவன் தானே அடையாளம். அப்போ அந்த 100 பேரை சோழியை முடிக்கணும்னா 900 பேரும் சேர்த்து தான் முடிக்க முடியும். புரியுது என்ன சொல்றது? இப்போ 3 கிராமம் காணாம போச்சுன்னு சொல்றோம் இல்லையா, ரெஸ்டாரண்ட் இத்தனை ரெஸ்டாரண்ட் கட்டுற வரைக்கும் இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் கட்டாதீங்கடா ஆபத்துடா அப்படின்னு எவனாவது தட்டி சொல்லாம நமக்கு வருமானம் வருது, இங்கே நம்ம பொழைச்சிக்கலாம்னு நினச்சி துணை போனான் பாரு, எல்லாவனும் போயிட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான், இதுல இருந்தெல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் காரியங்கள் வேணால் லேட்டாக நடக்கலாம், கொஞ்ச நாளைக்கு ஆட விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வேணால் இருக்கலாம். ஆனால் நிகழ்வுகள் அவரவர் செஞ்ச காரியங்களுக்கு அவரவர் கணக்கு முடிச்சு தான் ஆகணும். எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா தெரிஞ்சுக்கிறத விட அந்த மாதிரி நிகழ்வுகள் நம்மளுக்குள்ளே வராமல் நம்ம பார்த்துக்கிட்டு போகிறது நல்ல விஷயம். அப்படி போகணுங்கும் போது, அந்த மாதிரி தருணங்கள் நமக்கு இல்லாமல் வரணுங்கும் போது ஒரே வழி ஆன்மீகம்தான். ஆன்மீகத்தை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாமல் வேறு எதுலேயும் பயணம் பண்ண முடியும். இதில் மாத்திரம்தான் தவிர்க்க முடியும். ஆனால் ஆன்மீகம்னா இப்போ நீங்கள் இப்போ எல்லாரும் போகிற ஆன்மீகம் கிடையாது. அதே எல்லாமே பண்ணுறீங்களா, அப்புறம் எப்படி இங்கே அதில் தவிர்க்க முடியும்? ஓ, ஒரு ஆலயத்துக்கு போகிறீங்க, அம்மன் ஆலயத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே எல்லா பாவமும் பண்ணுறீங்களே. அங்கே போய் நீங்கள் நல்லது தேடலையே, கோழியாக இருக்கிறீங்க, ஆட்டை இருக்கிறீங்க, பாவம் தானே. அப்போ அங்கே நமக்கு எப்படி விமர்சனம் கிடைக்கும்? புரியுதாங்க? அப்படி எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து ஆன்மீகம்னா எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக போகிறாங்கன்னு சொல்ல, எல்லா தெய்வீக வழிபாட்டில் எல்லாமே பாவம் தான் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே எப்படி நமக்கு வந்து திருப்பங்கள் வரும்? அப்படி நிறையா இருக்குது மனித வாழ்க்கையில். நிறைய விஷயங்களுக்கு நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான, நமக்கு 1000 கெடுதலுக்கு உண்டான பாதைகள் இருந்தாலும், கெடுதலுக்கு வந்து நமக்கு 1000 பாதைகள் இருக்கும், நன்மைக்கு 3000 இருக்கு. எப்படி 3000 இருக்கு. ஆனால் அதை நம்ம தேட மாட்டோம், இதைத்தான் தேடுவோம். புரியுது எனக்கு? நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். ஒரு பெரிய, இப்போ உனக்கு ஒரு தாட்டு வந்துடுதுன்னு வச்சுக்கேன், பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ஏதோ மந்திரம் போட்டாங்க சாமி அப்படின்னா பயப்படாத, அவ்வளோதானே.
ஒரு நாளைக்கு 10 ரூபா செலவு பண்ணு, 100 ரூபா போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது ஒரு எளிய முறை தானே. என்ன சாமி இவ்வளோ காசு, 10 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணு, இந்த வழிமுறையை நீ பின்பற்றுன்னு சொல்லி கொடுக்குறோம். மொத்தத்தில் உனக்கு செலவு வேணால் ஒரு கணக்கு போட்டோம்னா 300 ரூபா செலவு வரும்னு வச்சுக்கோங்க 30 நாளைக்கு. புரிஞ்சுதா? அந்த மாதிரி நமக்கு எப்படியெல்லாம் தீய செயலுக்கு உண்டான 1000 வழிமுறைகள் ஒரு பக்கம் வச்சுருக்குறாங்களோ, அதை முறியடிக்கிறதுக்கு நமக்கு 3000 வழிமுறையை வச்சுருக்குறாங்க. அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த லைனில் நீ போட்ட முறியடிச்சுக்கோ. ஆனால் நம்ம தேடுறது எங்கே தேடுறோம்னா இந்த 1000த்துக்குள்ளே தான் தேடுறோமே தவிர இந்த 3000 நினச்சே பார்க்கறது கிடையாது. அதெல்லாம் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிறோம். நிறைய இப்போது சொல்லப்போனால் கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் அதுக்குன்னு உழைக்க வேண்டியது. இப்போ சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அவரை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம்னு சொல்கிறோம். நம்ம இங்கெல்லாம் பதறீங்க, ஐயோ சனி தசையா போச்சுரா அப்படின்னு, ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்கிறோம். அப்படியே சனி தேசம் வருதுன்னு உனக்கு ஒரு பயம் வந்துருச்சா, எளிய முறையில் சனி பகவான்கிட்ட நீ எப்படி போய் நிற்கணுமோ அந்த முறையை நம்ம கற்றுக் கொடுக்குறோம்னு நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் யாராவது வராங்களா? எளிய முறையில் கற்றுக் கொடுத்துட்றோம். இத்தனை நாளைக்கு இப்படி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பயம்ங்கிற இருளே உங்கள்கிட்ட இருந்து அவரே போய்க்கிடுவார். என்னைய பார்த்து நீ ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொல்லி. புரியுதா? அதுக்கு தான் நம்ம சனி பகவானை நிறுத்தினதும் கூட. ஏன்னா நவக்கிரகத்தோடு நிறுத்தினா அந்த வேலையை செய்ய முடியாது. தனியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பிரார்த்தனைகளை பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம சனி பகவானை தனியாக கொண்டு வந்து